ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாட்டின் ரிப்பனை வச்சு ஒரு கார்லாண்ட் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் 2 கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கலர் சாட்டின் ரிப்பன், ஒரு நீடில், இந்த மாதிரி ஒரு நீடில். துணி தைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாதாரண த்ரெட்டு, இந்த ஒரு த்ரெட்டு எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து அதுக்கு சூட்டாக வர கலராக பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒயிட்டே எடுத்துக்கோங்க. ஒரு லைட்டர், சிஸ்ஸர், ஸ்கேல், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சாட்டின் ரிப்பனை வந்து 3 இன்ச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். 3 இன்ச்சுக்கு இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு வந்து இது ஃபுல்லையும் கட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இது ரெண்டும் எவ்வளோ தீர்ற அளவுக்கு இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நான் கார்லாண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து சின்னதாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், பெருசாக வேணாலும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். நம்ம வந்து வீட்டில் சாமி படத்துக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கும் பண்ணிக்கலாம், இல்லை நிலப்படியில் வந்து 2 சைடும் நம்ம தொங்க விட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். 2 கலர் தான் இல்லை, நீங்கள் இடையில மாலை மாதிரி நம்ம வந்து நேச்சுரல் மாலை இருக்குது இல்லையா, அதில் என்னென்ன கலர் ஃப்ளவர் இருக்கோ அந்த மாதிரி கலராக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் மாலை செய்கிறது மாதிரியே இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு இது ஃபுல்லு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த ஓரம் வந்து நம்ம பிடிச்சி லேசாக இழுத்தோன்னா அது பிரிஞ்சிட்டே வரும். இது இருக்குது பாருங்கள். இந்த பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த 2 சைடும் வந்து நம்ம லேசாக அப்படி காமிச்சிக்கணும். ரொம்ப இது பண்ணக்கூடாது, லேசாக அது பிரியாமல் இருக்கிறதுக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த ஓரம் வந்து நமக்கு பிரியாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இந்த 2 ரோலும் ஃபுல்லாக தீர்ற அளவுக்கு கட் பண்ணி பீசஸாக ஓரத்தை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் கட் பண்ணி ஓரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதை எப்படி மாலை செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நூல் வந்து நான் 4 லேயர் எடுத்துருக்கேன். 4 லேயர் இருக்குது பாருங்கள். 4 லேயர் எடுத்து அடியில் இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் ஒரு பீஸ் எடுக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம 2ஆக மடக்கணும். மடக்கிட்டு கொஞ்சம் இப்படி அந்த இப்படி கிராஸாக கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனும் ஈவனாக, இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் ஈவனாக இருக்கணும். அப்படி வச்சுக்கணும். நம்ம இதை இப்படி எடுத்துட்டு இப்படி மடக்கணும். மடக்கி இதுவும் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். வச்சுட்டு இதை வந்து இப்படி இருக்கு இல்லையா, இதை சென்டரில் வந்து நம்ம கை வச்சுட்டு இதை லேசாக அப்படி மடக்கணும். மடக்குனா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். பேக் சைடு இப்படி இருக்கும், இந்த சைடு இப்படி இருக்கும். இதை வந்து 2ஆக மடக்கணும். இப்படி மடக்கிட்டு அப்படியே இந்த ஊசியில் வந்து நம்ம பூ கோக்கிறது மாதிரி கோக்க வேண்டியது தான். இதை 2ஆக மடக்கிட்டு இதில் வந்து சென்டரில் குத்திக்கணும். இப்படி ஓகேவா? அப்படி வச்சுட்டு அடுத்தது ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து இப்படி மடக்கி இதை சென்டரில் மடக்கணும். மடக்குனா நமக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். இங்கே ஒரு கேப் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து 2ஆக மடக்கிக்கணும். இப்படி மடக்கிட்டு சென்டரில் குத்திக்கணும். நம்ம இது சென்டரில் குத்தும்போது நம்ம குத்துறது எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஒன்று முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் இருக்கக்கூடாது. நமக்கு இந்த ஃபினிஷிங், இந்த எண்டு வந்து ஈவனாக வரணும் எல்லாத்துலேயும். நல்லா பார்த்துக்குங்க. இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி வச்சுட்டு இது வந்து வெளிப்பக்கம், இது உள்பக்கம். ஷைனிங்காக இருக்கிற பக்கம் வெளியில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து உள்பக்கத்தை தான் எடுத்துருக்கோம். ஷைனிங் இல்லாத பக்கத்தை இப்படி எடுத்துட்டு இதை வந்து இப்படி மடிக்கணும். இங்கே இருக்கிறத இதை வந்து இப்படி கை வச்சு இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டா நமக்கு இப்போ ஷைனிங் பக்கம் இப்படி மேலே வரும். இது அப்படியே 2ஆக மடக்கணும். மடக்கிட்டா 2 ஷைனிங் இல்லாத பக்கம், உள் பக்கம் இருக்கு இல்லையா, 2 பக்கமும் இப்படி வந்துடும். இந்த பக்கம் நமக்கு ஷைனிங்காக இருக்கும். இப்போ அதை அப்படியே ஒரு மடக்கிக்கணும். சென்டரில் அப்படியே இதை கோத்துக்கணும். இவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கோக்கணும். இதே மாதிரி நம்ம இது செஞ்சு வைக்க முடியாது. நம்ம
இப்போ நான் பர்பிள் கலர் எனக்கு தேவையான அளவு கோத்துட்டேன். இது எந்த அளவுக்கு வேணுமோ இது இந்த அளவுக்கு தான் நான் கோத்துருக்கிற அளவுக்கு இவ்வளோ தான் கோக்கணும்னு இல்லை. உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் நீங்கள் கோத்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணுனாலும் ஒரு 4 லைன் 5 லைன் வச்சுக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு வேணுனாலும் நீங்கள் கோத்துக்கலாம். இப்போ இதை கோத்து முடித்த பிறகு அடுத்தது நான் இந்த சாண்டில் கலர் இப்போ அதை கூட அதில் இப்போ சேர்க்க போகிறேன் நான். நம்ம இந்த பர்பிள் கலர் பர்பிள் கலர் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம மடிக்க போகிறோம். எந்த வித்தியாசமும் கிடையாது, சேம் அதே தான். அது எப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த நீடிலில் குத்தி வாங்கினோமோ அதே மாதிரி இதையும் மடித்து நமக்கு தேவையான அளவுக்கு இதையும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது. நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் சின்ன பசங்க ஒரு 10-12 வயசு பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா கூட அவங்கக்கிட்ட நம்ம இதை கொடுத்து இதை மாதிரி அதை ஹீட் பண்ணுறது கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க 2 சைடும் ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. மடிக்கிறது நம்ம அதை மாதிரி சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக இதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான வேலை, அவங்களுக்கும் ஒரு டைம் பாஸாக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை மாலையை செஞ்சு முடிச்சிடலாம். இது வாஷபிள் தான். கொஞ்சம் டிடர்ஜென்ட் பவுடரில் நம்ம டிப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட் அப்படியே ஊற வச்சுட்டு மறுபடியும் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு ஹேங்கரில் மாட்டி விட்டோம்னா ஈஸியாக ட்ரைன் ஆகிடும். நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். நான் இந்த அளவுக்கு தான் இப்போ இதோட முடிக்க போகிறேன். இது இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி வச்சு 2ஆக மடிச்சுக்கணும், அவ்வளோதான். நமக்கு இடையில வேறு கலர் வேணும்னாலும் என்ன கலர் வேணுமோ எப்படி வேணுமோ நம்ம இஷ்டம் தான். இது கொஞ்சம் கொஞ்சம் கோத்துட்டு வேணாலும் வைக்கலாம், இல்லை இவ்வளோ லென்த்துக்கு ஒரு கலர் அடுத்தது ஒரு கலர் அப்படி வேணாலும் வைக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான் இது. நான் பண்ணியிருக்கிறது மாதிரி இது தான் இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு அழகான ஒரு மாலை கிடச்சிருச்சு. இது வாஷபிள் தான். இதை நீங்கள் டிடர்ஜென்ட் பவுடரில் போட்டு கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வச்சுட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி ஹேங் பண்ணிங்கனாலே தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், நமக்கு அழகான ஒரு மாலை கிடச்சிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.